be in your assignment. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட்டை நீங்க செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். God had an assignment for Noah. நோவாவுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஆபிரகாமுக்கு ஒரு அசைன்மெண்ட். ஆமென். யோசுவாவுக்கு ஒரு அசைன்மெண்ட். வேதத்தில் யார் யாருடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் வெளிப்பட்டதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அசைன்மெண்ட் இருந்தது. நான் அசைன்மெண்ட்டுக்குள்ளேயே போகாம எனக்கு காசு காரணம், எனக்கு கர்த்தர் உதவி அனுப்பணும்னா வராது. ஆமென். கரெக்டா இல்லையா? பேடியை கட்டினாதான் மரத்தை கர்த்தர் கொடுப்பார். நெகேமியாவுக்கு என்னைக்கு அவர் இடிந்து போன அலங்கத்தை கட்டணும்னு யோசித்தானோ அன்னைக்கு தான் ராஜாவுடைய கண்கள் தயவு கிடைச்சது. I mean, favor in the eyes of the king did not come simply. It came with a purpose. ஒரு நோக்கம் உண்டு. When you be in an assignment, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது என்னது? Practice righteousness. நீதியான வாழ்க்கையை நான் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது என்னது? ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Wisdom comes when you fear God. Wisdom comes when you honor God. Listen to the Holy Spirit. ஆவியானவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் கவனமாய் கவனித்து நடக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். ஆவியானுடைய சத்தம், நான் சொல்றேன், ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்க தீர்க்கதரிசியா இருக்கணும் அவசியம் கிடையாது. என் வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்பார்கள். My sheep will hear my voice. ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம். என்றைக்கு நீங்கள் தேவ சத்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, listen to me, உணர்ச்சிகளுக்கு அடிப்படையில் போகாதபடி, if you are not led by your feelings, if you are led by the voice of the Lord, you can see blessing and prosperity.